வணக்கம். காலத்தின் குரல். குரல் 7. இல்லந்தோறும் மறைக்கல்வி, தினந்தோறும் புத்தெழுச்சி. மனிதன் கடவுளோடு ஒத்துழைக்க தவறிவிட்டான். தொடக்ககால மனிதன் இயற்கையை கண்டு பயந்தான். காலப்போக்கில் மனிதன் இயற்கையை ரசித்தான். இயற்கையின் வினோதங்களை கண்டு மகிழ்ந்தான். அவனுடைய மகிழ்ச்சியில் இறை உணர்வு இருந்தது. இயற்கையை இறைவனாக பார்த்தான். இறைவனை மாட்சிப்படுத்தினான். இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த மனிதனின் வாழ்க்கை நிகழ்காலத்திலேயே கவனம் கொண்டிருந்தது. பூமியில் உள்ள செடிகளில் பூத்த பல நிறப்பூக்களின் அழகும் அவற்றின் இனிய மனமும் மனிதர்களின் கவனத்தை ஈர்த்தன. சலசலவென ஓடும் தெளிநீர் நதியின் கரைகளில் வளர்ந்திருக்கும் மரம், செடி, கொடிகளை பார்த்து மனிதர்கள் பரவசமடைந்தனர். இயற்கையின் ஆற்றலால் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை இலவசமாக பறித்து மாலையாக தொடுத்து சூடி ஆடிப்பாடி மனிதர்கள் ஒன்றாக கூடி வாழ்க்கையை கொண்டாடினர், மகிழ்ந்திருந்தனர். அருள்நிலையில் படைக்கப்பட்ட மனிதகுலம் இயற்கையோடு இணைந்து மகிழ்ந்து வாழ்ந்த காலம் அது. இறைவனோடு கொண்டிருந்த உறவும் தொடர்பும் மனுக்குலத்திற்கு ஆனந்தமயமாக இருந்தது. இவையெல்லாம் கடவுள் அருளால் தான் நிகழ்கிறது என்று உணர்ந்து மக்கள் நல்லுறவோடு சமூகமாக பகிர்ந்துண்டு வாழ்ந்தனர். வாழ்க்கையை கொண்டாடினர். கடவுளை மகிமைப்படுத்தினர். காலங்கள் உருண்டோடின. இன்றைய காலகட்டத்தில் காலையில் எழுந்தவுடன் நம் கண்முன் நிற்கும் கேள்வி, இன்றைய வேலைகள் என்ன? பொதுவாக இன்று எல்லா மனிதருக்கும் குறுகிய நீண்டகால திட்டங்கள் உண்டு. அது நிமிடம், மணி, நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் என்று அமையலாம். குறைந்த அறிவும் ஆற்றலும் உள்ள மனிதருக்கே திட்டம் தீட்ட முடியும் என்றால், பேரண்டத்தையும் உயிர்களையும் மனிதர்களையும் படைத்த பரம்பொருளாகிய கடவுளும் கட்டாயம் ஒரு திட்டம் வைத்திருக்க வேண்டும். அந்த திட்டத்தில் மனிதர்களை தன் உடன் படைப்பாளிகளாக செயல்பட கடவுள் தன் உயிர் மூச்சை அவர்களுக்கு அளித்துள்ளார். மனிதருக்கு மாண்பையும் சுதந்திரத்தையும் நல்கியுள்ளார். அந்த சுதந்திரம் உலகை தொடர்ந்து படைக்கவும் மனித முன்னேற்றம் அடையவும் கொடுக்கப்பட்டுள்ளது. அருள்நிலையில் படைக்கப்பட்ட மனிதன் காலப்போக்கில் தனது மாண்பை மதிக்காது தனது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளான். இறைமையில் வேர்கொண்டுள்ள அனைத்து மானிடரிடமிருந்தும் பிரபஞ்சம் சக்திகளிடமிருந்தும் மனிதன் தன்னுடைய சுயநலத்தினால் பிளவுபட்டுள்ளான். சுதந்திரம் பற்றி பரவலான புரிதல் என்ன? தன் உடலும் உடைமைகளும் உலகில் உள்ளவைகளும் தனக்கு சொந்தம் என ஒருவர் எண்ணுவது தவறான புரிதலாகும். நாம் அனைவரும் உலகிலுள்ள அனைத்து படைப்புகளின் காப்பாளர்கள் மட்டுமே, உடைமையாளர்கள் அல்ல. நாம் அவற்றின் பொறுப்பாளர்கள். நாமும் படைப்பு அனைத்தும் கடவுளுக்கு மட்டுமே சொந்தம். நாம் இலவசமாக வாழ்வை பெற்றுள்ளோம். ஒவ்வொரு மனிதரும் உலகத்துக்கு சொந்தம், தனக்கு அல்ல. இதை உணராமல் அல்லது அறிந்திருந்தும் அதை மறந்து எல்லாவற்றின் மீதும் ஏகபோக சுதந்திரம் கொண்டாடும் போக்கு மனிதரிடம் காணப்படுகிறது. சுதந்திரம் என்பது இறை திட்டம் நிறைவேற முடிவெடுக்கும் ஆற்றலே. இந்த ஆற்றலை மனிதன் தான் தனது என்ற அகந்தையோடு பயன்படுத்திவிட்டான். அதனால் மனிதன் கடவுளோடு ஒத்துழைக்க தவறிவிட்டான். கடவுளோடும் படைப்புகளோடும் கொண்டிருந்த நெருங்கிய நல்லுறவை முறித்து கொண்டான். இந்த தவறை அல்லது பிழையை பாவம் என கூறுகிறோம். இதுவே பாவத்தின் தொடக்கமாகும். இவ்வாறு மனித வாழ்வில் நுழைந்துவிட்ட பாவத்தை ஜென்ம பாவம், கரும பாவம் என்று பிரித்து விட்டோம். மேலும் கரும பாவத்தை 2 வகைகளாக பிரித்து அற்ப பாவம், சாவான பாவம் என்று வகைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பாவம். இன்று பாவத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்க தவறுவது, சமய கோட்பாடுகளுக்கு எதிராக வாழ்வது என்ற சிந்தனையை ஆழமாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். பாவம் செய்யும் மனிதனின் புனிதம் கெட்டுவிடுகிறது. கடவுளோடு இருந்த உறவு முறிவுபட்டு சிதைகிறது. இதை தவிர பெரும் தீமை விளைவதில்லை என்பதே நமக்கு இருக்கும் பாவத்தை பற்றிய பொதுவான புரிதல். ஆகவே பாவம் தனி மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள தனிப்பட்ட பிளவு அல்லது சிக்கல் என்று நினைக்க தோன்றலாம். ஜூலை 2022 காலத்தின் குரல் குறிப்பிட்டுள்ளபடி, மனிதர்கள் சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட மறு கடவுளர்கள் போன்றவர்கள். அவர்கள் தனித்தனியாக வாழ படைக்கப்பட்டவர்கள் அல்ல. மனிதர் இயல்பிலேயே சமூக பண்புடையவர்கள். பிறரோடும் பஞ்சபூதங்களோடும் உறவு கொள்ளாமல் அவர்களால் வாழ முடியாது. அவர்கள் ஒருவரை சார்ந்து சமூகமாக இணைந்து வாழ வேண்டும் என்பதே இறைத்திட்டம். அதற்கு ஒவ்வொருவரும் பொறுப்புடன் பிறர் நலனில் அக்கறை கொண்டு பொது நலனுக்காக உழைக்க வேண்டும். அது மனிதரின் கடமை. மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை கொடுத்து கூட்டு பொறுப்புடனும்
தனி பொறுப்புடனும் செயல்பட்டு இறை திட்டத்தை நிறைவேற்றுவதே மனிதரின் பணி. எல்லோரும் எல்லாம் பெற்று சமத்துவம், அன்பு, அமைதி, பகிர்தல் முதலிய மதிப்பீடுகளின்படி மகிழ்ச்சியுடன் எல்லா மனிதர்களும் உயிர்களும் வாழ வேண்டும் என்பதே படைத்தவரது திட்டம் சித்தம். இதை நிறைவேற்ற வேண்டிய மானிட வாழ்க்கை இன்று தடம் புரண்டு இறையாட்சியை சீரழிக்கிறது. மனிதர்கள் தங்கள் மாண்பை புறக்கணித்து தன்னலம், இன்பவெறி போன்றவற்றால் சுதந்திரத்தை கட்டுப்பாடற்ற உரிமையாக கருதி தான் தோன்றித்தனமாக செயல்படும் போது படைத்தவரை புறம் தள்ளுகின்றனர். படைக்கப்பட்ட பொருட்களை நாடுகின்றனர். பிறரது மாண்பை காலால் மிதிக்கின்றனர். பொதுநல ஒழுங்குகளை மீறுகின்றனர். இதனால் இயற்கையோடும் சக மனிதரோடும் கொண்டிருக்க வேண்டிய உறவை சிதைக்கின்றனர். பொதுநலனை புறம் தள்ளி சுயநலத்திலேயே கருத்தாயிருந்து செயல்படுவதால் மனிதத்தன்மை குறைந்து சமுதாயம் சீரழிந்து தீமைகள் தலைவிரித்து ஆடுகின்றன. இதுவே தீமைக்கும் நன்மைக்கும் இடையே நிகழும் போராட்டம் ஆகும். பாவம் குழப்பத்தையும் அமைதி குலைவையும் ஏற்படுத்தி இயற்கையை காயப்படுத்தி உலகை நரகமாக்குகிறது. பாவத்தின் தாக்கம் விளைவித்துள்ள தீமைகளை மனித வாழ்வின் எல்லா கூறுகளிலும், தனிப்பட்ட குடும்ப வாழ்விலும், சமூக பொருளாதார அரசியல் வாழ்விலும் இன்றும் சந்திக்கின்றோம். பாவ தாக்கத்தின் விளைவாக பிளவுபட்டிருக்கும் மனிதரின் இதயத்தில் இயற்கையை பற்றிய விழிப்புணர்வும் கடவுள் பற்றிய ஞானமும் மனித மாண்புடன் வாழ்வதற்கான தெளிவும் இல்லாமல் பாவ மாய வலையில் சிக்கொண்டு மனிதகுலம் தவிக்கின்றது. இன்றைய மனிதன் இறைவனை தன் வாழ்க்கையிலிருந்து வெகு தூரத்தில் வைத்துவிட்டான். இயற்கை தன் சுயநலத்திற்காக படைக்கப்பட்ட ஒரு பருப்பொருள் என்று மனிதன் நினைக்கின்றான். இயற்கையிடமிருந்தும் அயலானிடமிருந்தும் கடவுளிடமிருந்தும் மனிதன் பிளவுபட்டிருக்கின்றான். இதனால் மனிதர்களுடைய தனி வாழ்வானாலும் சரி, குழு வாழ்வானாலும் சரி, தீமைக்கும் நன்மைக்கும் இடையே, இருளுக்கும் ஒளிக்கும் இடையே நிகழும் ஒரு பரபரப்பான போராட்டமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த சமுதாயம் பாவத்தால் பிளவுபட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த உலகம் ஒரு வியாபார சந்தையாக மாறி வருகிறது. பாவத்தின் கொடூரத்தை உணராத மனிதகுலத்தின் மையமாக இருப்பது பணம். இதைத்தான் கவிஞன் ஒருவன் காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா என்று எழுதினான். பணம் சம்பாதிப்பதையே வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருக்கும் மனிதன் பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கின்றான். மனிதன் நலமுடன் வாழ்வதற்காக இறைவன் படைத்த இயற்கையை, பஞ்சபூதங்களை மாசுபடுத்தி மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக அழித்து வருகிறான். மனிதர்கள் இல்லாமல் மரம், செடி, கொடிகள் வாழ முடியும். ஆனால் மரம், செடி, கொடிகள் இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா? இயற்கை அழிந்தால் மனிதகுலம் அழிந்துவிடும் என்ற உணர்வு குறைந்து வரும் சமுதாயம் இயந்திரமயமாகி வருகிறது. இயந்திரமயமாகி வரும் மனித வாழ்வில் உறவு என்பது அர்த்தமற்றதாகி வருகிறது. அர்த்தமற்ற மனித வாழ்வு வியாபாரமாகிறது. வியாபாரமயமான மனித வாழ்வில் லாபம் ஒன்றுதான் நோக்கமாக இருக்கிறது. லாபத்தை மையமாக கொண்டு உலகத்தை சுற்றி வரும் நுகர்வு கலாச்சாரம் பாவத்தின் மறு உருவம், மறு தோற்றம் என்பதை மனிதகுலம் இன்னும் உணராத நிலையில் இருக்கிறது. நுகர்வு கலாச்சாரத்தை நவீனமயம் என்று உள்வாங்கி கொண்டிருக்கும் மனிதகுலம் சமூக பாவத்தின் மாய வலையில் சிக்கொண்டு கடவுளை புறக்கணித்து வாழ்வதை உணராதிருக்கிறது. படைத்தவருடனும் இயற்கையுடனும் பிற மனிதருடனும் கொண்டிருக்க வேண்டிய தன்னலமற்ற உறவு துண்டிக்கப்பட்ட நிலையே பாவமாகும். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவமற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர் திரள்கள் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. இது கடவுளுக்கும் படைப்புக்கும் இடையே இருக்கும் நீடித்த தொடர்பையும் உறவையும் உயிர்களில் இயங்கும் ஆவியானவரின் உயிர் மூச்சையும் வெளிப்படுத்துகின்றது. கடவுளின் உயிர் மூச்சானது மனிதருக்குள் மட்டுமல்ல, பேரண்டத்தில் இருக்கும் படைப்புகள் அனைத்தின் இயக்கத்திலும் இருக்கின்றது. இயற்கை இறைவனின் திட்டத்தின்படி இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆறறிவு படைத்த மனிதர்களின் செயல்களோ, ஐயோ பாவம் நிறைந்த மக்களினம் இது, அநீதி செய்வோரின் கூட்டம் இது, தீச்செயல் புரிவோரின் வழி மரபு இது, கேடுகட்ட மக்கள் இவர்கள், ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள், அவருக்கு அந்நியராய் ஆகிவிட்டார்கள் என்று இறைவாக்கினர் ஏசாயாவின் கூற்றை படம் பிடித்து காட்டுகிறது. அடிமைத்தனத்திலிருந்து மனுக்குலத்தை விடுவிப்பதற்காகவே சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் என்று பவுலடியார் கூறுகிறார். இன்றைய மனிதகுலம் இயற்கையோடும் அனைத்து படைப்புகளோடும் ஒப்புரவாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் மிக தெளிவாக கூறுகிறார். இயற்கையோடு ஒப்புரவாகாமல் அயலாரோடு மட்டும் ஒப்புரவாகிவிட முடியாது என்பதை உணர்ந்து தூய ஆவியானவரின் துணையோடு
கடவுளின் இறையாட்சி திட்டத்தை நிறைவேற்ற வழிகாண்பது நமது கடமை என்றோ? அதுவே இவ்வுலகின் மனித வாழ்க்கையை மேம்படுத்தும் அல்லவா? தொடரும். நன்றி, வணக்கம்.